ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? அன்பு தகப்பதே, உமது அன்பை சுவைத்தவர்கள் என்றும் உம்மை விட்டு பிரிந்து போக மனது வராது. மோடி என்றும் இருக்க வேண்டும். நீர் அவர்களை விட்டு பிரியக்கூடாது என்கிற எண்ணமே மேலோங்கி இருக்கும். ஆண்டவரே, உமது அன்பை, இரக்கத்தை, பாதுகாப்பை சுவைத்த இஸ்ராயேல் மக்கள் ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களோடு இல்லாவிட்டால் எங்களால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்று அறுதியிட்டு கூறினார்கள். அந்த அளவிற்கு உமது அருட்துணை அவர்கள் அனுபவித்தார்கள். படை என்ற பேய்களால் பீடிக்கப்பட்ட மனிதன் மது வல்லமையால் விடுதலை பெற்றவுடன் அறிவு தெளிந்தவனாய் மோடி இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். எம்மாவு சீடர்கள் தங்கள் கவலைகள், துயரங்கள், ஏமாற்றங்களை எல்லாம் உம்மிடம் கொட்டி தீர்த்தவுடன் நீர் தந்த கனிவான பதில், அறிவுரைகள், கூட நடந்த விதம் அவர்களை உம்மோடு இணைந்து இருக்க வைத்தது. எம்மோடு தங்கும் என்ற அழைப்பை விடுத்தார்கள். ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் கவலை, கஷ்டத்தில், நோயில், ஏமாற்றத்தில், எதிர்ப்பில், நெருக்கடியில், யாருமில்லாத சூழலில் ஒரு உதவி கேட்டு சுமைகளை இறக்கி வைக்க, துயரத்தை எடுத்துச் சொல்ல, தோளில் சாய்ந்து கொள்ள நாங்கள் யாரிடம் போவோம்? உம்மை விட்டால் வேறு துணை எங்களுக்கு யாரும் இல்லையே. எங்களை முற்றும் அறிந்திருக்கிறீர் சுவாமி. உம்மிடத்தில் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே ஆட்கொண்டு இந்த நாள் முழுவதும் வழிநடத்தியருளும். ஆமேன்.